Hello viewers, very good afternoon. This is Chennai car trainers, highly professional and personal teaching கொடுத்துட்ருக்கோம். சார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்து இப்போ ட்ரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எப்படி ஓட்டுறீங்க? சூப்பராக ஹாப்பியாக ஓட்டிகிட்டு இருக்கேன், ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன் நான். ஓகே சார், கிரேட் சார். நாங்கள் எப்படி சார் ட்ரெயின் பண்ணுறோம் உங்களுக்கு? சூப்பராக பண்ணுறீங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை இதை. ஸோ கான்ஃபிடன்ட் வந்திருக்கு எனக்கு இப்போ. சூப்பர் சார். கண்ட்ரோல்ஸ்லாம் கரெக்டாக வந்துருச்சுங்களா? கரெக்டாக வந்திருக்கு எனக்கு இப்போ. ஸ்டேடிங் கரெக்டாக வந்திருக்கு. சூப்பர் சார். ரிலாக்ஸாக ஓட்டிகிட்டு இருக்கேன். ஸோ சாரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிலாக்ஸாக கூலாக ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அவரால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியுது. ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். ஏன்னா டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்லோவாகவும் சேஃபாகவும் ட்ரைவ் பண்ணணும். அதே மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வண்டியை ஓட்டணும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் இருக்காது. கண்ட்ரோல் இல்லாமல் ஒரு பேனிக் ஆகுது, ஒரு டென்ஷன் ஆகுது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுனால சாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக அவருக்கு வந்து எங்கே எப்படி பண்ணணும், ஸ்லோ எப்படி பண்ணுறது, வண்டி எப்படி கண்ட்ரோல் பண்ண, நல்லா ஸ்லோ பண்ணி மெதுவாக சார் பிரேக்கில் டச் பண்ணி விட்ருங்க. டச் பண்ணி விட்டு மெதுவாக போயிட்டு ரொட்டேட் பண்ணுங்கள். ஃபுல்லாக அடிங்க. எஸ், வெரி குட். ஃபுல்லாக திருப்பங்க, ரொட்டேட் பண்ணுங்கள். அவ்வளோதான் சார். ஸோ அந்த ரொட்டேஷன் தான் சார், அகெயின் ரொட்டேஷன். எஸ், குட், சூப்பர் சார். பர்ஃபெக்டாக பண்ணிங்க பாருங்கள். இதை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்லோவாக பண்ண கற்றுக்கணும், அவ்வளோதான். ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அப்படியே செகண்டு கிளச்சை எடுத்துகிட்டு அப்படியே செகண்ட் போட்டுக்கோங்க. நியூட்ரல் பண்ணி மெதுவாக பண்ணுங்கள். பொறுமையாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் சார் உங்களுக்கு. அவசரப்படாமல் பொறுமையாக பண்ணிங்கன்னா க்ளீனாக வந்துடும் உங்களுக்கு. எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து நம்ம இந்த பெங்களூர் ஹைவே கிட்டே வந்து இங்கே ஒரு நல்ல லொக்கேஷன் இருக்குது. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் சாருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவருக்கு இங்கே டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் ட்ரைவ் பண்ண முடியுது. ஏன்னா வந்து அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து சார் குயிக்காகவே இம்ப்ரூவ் ஆனார். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 4 பக்கம் வண்டி போயிட்டு வந்துகிட்டே இருந்தது அப்படின்னா அது வந்து மிகப்பெரிய ஒரு டென்ஷனாகவே இருக்கும் அவருக்கு. ஸோ எந்த பக்கம் தான் நான் பார்க்கறதுன்னு தெரியாத அளவுக்கு வந்து ஒரு மைண்டை வந்து டைவர்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைவர்ஷன் எதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒரு ஃப்ரீடமாக வந்து சார் மட்டுமே இந்த ரோடை ஃபுல்லாக யூஸ் பண்ண சொல்லி அவருக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நல்லாவே வந்து டிரைவிங் ஃப்ளோ வந்திருக்கு. சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் ஹாஃப் ட்ரைனிங். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது இப்போ வரைக்குமே வந்து சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. எப்படி சார் நம்ம சொல்லி சொன்ன மாதிரி உங்களுக்கு பக்காவாக ட்ரைனிங் வந்து கரெக்டாக சொல்லி கொடுத்து உங்களை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துட்டுருக்கானா? நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு, நேற்றுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. இன்றைக்கி ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் நான். ஸோ இப்போ சார் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே இன்றைக்கி ஓட்ட போகிறாரு. ஸோ அதுதான் வந்து அடுத்தது சாரோட மூமெண்ட்டு. ஸோ கண்ட்ரோல்ஸ் வந்து க்ளீனாக வந்து கொண்டு வந்துட்டோம் வியூவர்ஸ். இதே மாதிரி ஒரு நல்ல கண்ட்ரோலு. அடுத்த ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து மெயின் ரோட்டில் கூப்பிட்டு போய் மெயின் ரோட்டில் சாரை ஓட்ட வைக்க போகிறேன். ஸோ டிராஃபிக்கில் எல்லாமே இன்றைக்கி ஓட்ட போகிறாரு உங்களுக்கு. ஸோ எந்த அளவுக்கு ஹாப்பியாக ட்ரைவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் வியூவர்ஸ். தேங்க்யூ.